இந்த கடந்து வந்த வாழ்க்கையும் இந்த வரப்போற ஃபியூச்சருக்கு நடுவுல நம்ம சிக்கிக்கிட்டு சாவறோம். அந்த உண்மையான இன்னைக்கு வாழ்ந்து கொண்ட வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா வாழ முடியல, இல்ல கடந்து போக முடியல. ஏன்னா நம்ம கடந்து வந்த வாழ்க்கை நம்மளுக்கு மெமரி கொடுக்குது. அந்த மெமரியில சோகத்தையும் கஷ்டத்தையும் தான் ஞாபகப்படுத்துது. சே, நம்ம இன்னும் கொஞ்சம் சோப்பா பிறந்திருக்கலாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் இயல்பா வந்திருக்கலாமே, நம்ம இன்னும் கொஞ்சம் டாலா இருந்திருக்கலாமே, இல்ல நம்ம ஒரு பணக்கார வீட்டுல பிள்ளையா பிறந்திருக்கலாமே, அதுவும் இல்லைன்னா நம்ம அப்பா ஒரு நல்ல பதவியில இருந்திருக்கலாம், அப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு குறைகளை தான் விதைச்சு வச்சிருக்கு. ஃபியூச்சர் நம்மளுக்கு இத்தனை வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலையே. நம்மளுக்கு வயசு 30-40 ஆச்சு, இன்னும் பேங்க்ல 10 காசு கூட இல்லையே. இங்க நிறைய பேர் முன்னேறிட்டாங்க. சோசியல் மீடியால நிறைய பேர் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. நிறைய பேர் அச்சீவ் ஆயிட்டாங்க, சக்சஸ் ஆகிட்டாங்க. நம்ம இன்னும் இப்படியே இருக்குமே, ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு ஃபியூச்சர் நம்பிக்கையோட பயத்தை தான் நிறைய உருவாக்குது. இதுக்கு நடுவுல இன்னைக்கு இருக்கிற நல்ல வாழ்க்கைய நம்மளால சந்தோஷமா வாழவே முடியல. நம்ம இந்த குழப்பத்துல இருக்கிற நேரத்துல தான் அந்த மூட நம்பிக்கை மேல ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். இத வாங்குங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். இத பூசுங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். இந்த காட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கயிறை கட்டுங்க, உங்க வாழ்க்கை மாறிடும். இது எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா நம்ம நம்மளோட மைண்ட் எப்பயும் கம்பேரிசம் பண்ணுது. அந்த கம்பேரிசம் பண்ற விஷயம் உங்களை உயிரோடு புதைச்சிரும். The most beautiful part, யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. அதுக்கிட்டே நீங்க எதுவும் எதிர்பார்க்காதீங்க. டு பி ஹானஸ்ட், உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது யூனிவர்ஸ் கிட்டேருந்து. அது எப்படி நீங்க சாமர்த்தியமா, இல்ல நீங்க எப்படி உங்களோட அறிவை யூஸ் பண்ணி உங்க டெய்லி ரூட்டீனை சந்தோஷமா வச்சுக்கிறீங்க, இல்ல உங்க செல்ஃபை எப்படி சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு புத்தி கொடுத்துருக்காங்க அண்ட் சிந்திக்கிறதுக்கு அறிவை கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா வாழ கத்துக்கீங்க.